ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களும் கவனமாக கேட்க வேண்டும். இது நான் வரைபடத்தை ஸ்டாலினிடம் கொடுக்குறேன். ஏனென்றால் கபடி வீராங்கனைக்கு 1 கோடி ரூபா கொடுக்க வக்கு இல்லாத மு கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின், நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த கபடி பிளேயர் 2 பேர் தங்கப்பதக்கம் பெற்று வந்தவங்களுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்க இருக்கிறேன். ஆகையால் இந்த ஜெயபாண்டி சொல்கிற கோரிக்கையை நீ ஏற்றுக்க. நீ கார்த்திகாவுக்கு 1 கோடி ரூபா நீ கொடுக்கல, அபினேஷுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கல. அந்த வக்கு இல்லாத முதலமைச்சர் நீ உன்னுடைய 25 லட்சத்தையும் வாங்கிக்க. அதே மாதிரி நான் உனக்கு இந்த வரைபடத்தை உடைய கருவியை உனக்கே கொடுக்குறேன். சென்னையில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் இந்த வரைபடத்து மூலமாக படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியுமுன்னா விஞ்ஞானி இந்த இருக்கான் பார், இந்த விஞ்ஞானிகிட்ட இந்த வரைபடத்தை கொடுத்து சென்னை முழுவதும் நீ வேலை வாய்ப்பு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடு. உனக்கு இந்த வரைபடத்தை நீயே வச்சு உன்னுடைய கட்சி சார்பில் டிஎம்கே கட்சி சார்பில் இந்த வேலை வாய்ப்பை தேர்தலுக்கு முன்னாடி 75 நாளைக்குள்ள கொடு. அப்படி கொடுக்க தவறுனா இந்த 2 கபடி வீரர்களுக்கும் ஒவ்வொரு கோடி ரூபா கொடுக்க வேண்டும் என்றதுக்காக தான் நான் இன்றைக்கி போடுறேன். நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உண்மையிலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த தகுதி உடையவனாண்டு நான் நிரூபிக்க தயாராக இருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரூல்ஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரிங்க ஒரு வரமுறை இருக்குது, அந்த வரமுறைப்படி தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு ஒரு வரமுறை இருக்குது. அந்த வரமுறைப்படி தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஏற்கனவே அந்த கபடி விளையாட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படி என்று அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அதற்காக தான் நான் கம்மியாக கொடுக்குறேன். அந்த செஸ் விளையாடுறவங்களுக்கு 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அது வேறு இது வேறு, இது கூட்டு முயற்சின்னு சொல்கிறீங்க. அப்படி ரூல்ஸ் படி நடக்கக்கூடியவர் இப்போ உனக்கு முன்னாடி இருந்தார்ல, உங்கள் அப்பனுக்கு முன்னாடி காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். அந்த காமராஜர் சொன்னால் ஒத்துக்கலாம், இந்த மாதிரிங்க ஒவ்வொரு விளையாட்டுத்துறைக்கும் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொன்னால் காமராஜர் சொன்னால் ஏற்றுக்கலாம். ஏன்னா காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ரேடியா சேனல் கூட அவர் ஓப்பன் பண்ணல. அவர் சார்பில் ஒரு பத்திரிக்கை கூட ஓப்பன் பண்ணவில்லை. ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்து டிவி சேனல் எத்தனை சேனல் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி பத்திரிக்கை துறையெல்லாம் வச்சுருக்கீங்க. பல மில்லியன் டாலரில் கோடிக்கணக்கான ரூபாயை நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த காமராஜர் இந்த மாதிரிங்க இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். இந்த காமராஜர் வழியில் எல்லா முதலமைச்சரும் வந்திருந்து இங்கே பாருங்கள், பேங்கு பேலன்ஸை பாருங்கள், என்னால் எப்படி ஜெயபாண்டி கொடுக்க முடியும்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். பணம் கோடிக்கணக்காக கொட்டி கிடக்கு மில்லியன் டாலரில். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு 1 கோடி ரூபா இந்த கபடி பிளேயருக்கு கொடுக்க வக்கு இல்லை என்றால் இந்த வரைபடத்தை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் உனக்கு கொடுக்குறேன். டிஎம்கே கட்சி சார்பில் இதை வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உன்னுடைய விஞ்ஞானி இருக்கான்ல, இந்தியாவில் இருக்க விஞ்ஞானியை எந்த விஞ்ஞானினாலும் கூப்பிட்டு இந்த ஜெயபாண்டி இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியும்ன்றான். 10, 11 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்றான். இந்த கருவியை பொருள் புரிந்து இந்த விஞ்ஞானியை கூப்பிட்டு சொல்லு. டிஎம்கே கட்சி சார்பில் சென்னையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு சென்னை மாவட்டம் முழுவதும் இந்த வரைபடத்து மூலமாக உங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமென்றால்
75 நாட்களுக்குள் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்க முடியும் என்றால் இந்த வரைபடத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். இதில் வர்ற லாபம் எதுனாலும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் உன்னால் செய்ய முடியலன்னா நீ வெறும் 25 லட்சத்தை கொடுத்து ஒரு கபடி பிளேயர்களை ஏமாற்றுவது தப்பு. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். 25 லட்சம் 25 லட்சத்தை வாங்கிக்க. நான் கொடுக்கலன்னா ஜெயபாண்டி ஒரு ப்ராடுன்னு சொல்லலாம். இந்த சைபர் கிரைம் பொண்டு காவல்துறை அதிகாரி இருக்கான்ல, அவன் நீ எப்படிலாம் எழுதியிருந்தானா தருமபுரியில் நான் ஏதோ பிச்சை எடுத்ததாகலாம் எழுதியிருந்தான். ஒவ்வொரு ஆள்கிட்ட காசு வாங்கி பொழைச்சதாக எழுதியிருக்கான். நான் இவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்கும்போது அந்த சைபர் கிரைம் பொண்டு கூப்பிட்டு பொண்டு நான் ஒரு டீ கடையில் நின்று ஒருத்தங்கிட்ட ஓசியாக கூட வாங்கி குடித்தது இல்லைடா. நான் ஒருத்தன் 2 வீலரில் ஏற்றிட்டு போனாலும் அவனுக்கு நான் தனியாக காசு கொடுப்பேன்டா. எந்த ஒரு அன்னதானத்துலேயும் நான் உட்காந்து சாப்பிட்டது இல்லைடா. ஆகையால் நான் மீனாட்சியம்மன் போய் 2 தடவை சாப்பிட்ருக்கேன். ஏன்னா ஜெயிலிலேருந்து வந்தபோதில் ஒரு கோரிக்கைக்காக போய் சாப்பிட்ருக்கேன். திருப்பி 2வது கோரிக்கை 3வது கோரிக்கை இதெல்லாம் நிறைவேற்றிட்டு நான் அந்த மீனாட்சியம்மன் அன்னதானமும் நான் டொனேஷன் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். எத்தனையோ கோயில் வேண்டியிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் கொடுக்க இருக்கிறேன். அதனால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கட்டட தொழிலாளி. இந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு கோடி கொடுக்க வக்கில்லாத முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பொண்டு வைப்பால நான் கேட்டிருக்கேன். வஞ்சி கேட்கும்போது நீ என்ன செய்யணும்? ரோசம், மானம் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா சொல்லு. அதே மாதிரி இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிற பொண்டு வைப்பாளர்கள் இந்த டிஎம்கே கட்சி அவங்க மாதிரி எங்களுக்கு இந்த வரைபடத்தை கொடுங்கன்னு கேட்டாலும் நான் கொடுக்குறேன். தயாரா? 200 கோடி வாங்குறோம்ன்றான். 200 கோடி வாங்கினுவேன் ஒரு படத்துடைய காசுவாலும் மக்களுக்கு நேரடியாக பத்திரிக்கையில் இந்த படத்துடைய காசை போகிறான் நான் மக்களுக்காக சேவைக்கு கொடுக்குறேன். ஏதாவது பத்திரிக்கை செய்தியில் பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு கட்டட தொழிலாளி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீதிபதி பேரெலாம் போட்டிருக்கேன். இது மதுரை கலெக்டருக்கு வாட்ஸ்அப்லாம் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். அதிக பேர்கள் நீங்கள் பார்க்க வேண்டுமென்ற அவசியம் எனக்கு தேவையில்லை. சரியா? நீ பார்த்து ஒரு ஆளுக்கு அனுப்பணுன்ற அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. எவனுக்கு அனுப்பணுமோ அவனுக்கு நான் அனுப்பிட்டேன். உனக்கு வீரம், மானம், ரோசம் இருந்தால், ஆம்பளையாக இருந்தால் ஒவ்வொரு கட்சிக்காரனும் இந்த மாதிரி நான் தமிழர் கட்சிக்காரன் பொண்டு வைப்பையில் இருக்காங்கல்ல, அந்த பொண்டு வைப்பையில் இந்த வீடியோவை வெளிப்படுத்த சொல்லு. இவன் உலகத்திலே திருட்டு பயல்கள் கட்சியை அதான் எல்லாரும் திருவோடு வச்சு பிச்சை எடுப்பாங்கன்னா இவங்க யாராவது ஒரு ஆள் இறந்து போயிட்டு அந்த ஆளுடைய பேரை வச்சு முகத்தை காட்டி வளர்க்குற எச்சிக்கல்ல நாய்கள் என்று சொல்லியிருக்கேன். ஆம்பளையாக இருந்தால் நான் செல்ஃபோன் நம்பரை போட்டு தானே பேசியிருக்கேன். என் வீடியோவை பகிரும்போது எவனாலும் ஒரு அதிகாரி உங்களை ஏன்டா பகிர்றேன்னு கேட்டால் என் நம்பரை கொடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலும் என் நம்பர் போட்டிருக்கேன். நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வரைபடத்தை கொடுக்குறமிட்டேன். இது டிஎம்கே கட்சிக்கார பொறுப்பில் இருக்கிறவன் மரியாதையாக அந்த கட்சி தலைவருக்கு சொல்லு, ஸ்டாலினுக்கு இந்த வரைபடம் கொடுக்குறோம்ன்றான். சென்னைக்கு இந்த மாதிரி நம்ம வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி விஞ்ஞானியெல்லாம் நம்ம டிஎம்கேயில் வச்சுருக்கோம். இவங்களை வைத்து இந்த வரைபடத்தை கொடுத்தா நீ கோஷமிட வேண்டியதில் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டு தானாக வந்துடும். இல்லையா? இவங்களுக்கு ஒவ்வொரு கோடியை கொடுத்துரு. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்குறது வேடிக்கை பாடுறா, தேவடியாளுக்கு பிறந்தவனே என்று சொல்லி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்கிறீங்க. மானமுள்ளவன் இந்த வீடியோ பார்க்குறவன் அனைவரும் பகிரு. எவனால் அதிகாரி சொன்னான்னா ஜெயபாண்டிக்கு கால் பண்ண சொல்கிறா. நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.